Hi, good morning to everyone. Welcome back to Investment Achievement. No loss strategy அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் இருந்ததுன்னா நேற்று அடி வெளுத்து வாங்கியிருப்பாங்க நம்மளை. நல்ல வேலை ஒரு நாள் கேப் விட்டுருக்குறாங்க, ப்ரீத் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்றது. மண்டே மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றதான் டிக்ளேர் பண்ணலாம். எஃப்ஐ செல்லிங் குறைஞ்ச பாடு இல்லை, அவங்க பாட்டுக்கு விற்றுட்ருக்குறாங்க, இவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டை ஸ்டேபிளைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிஏஎஸ் கிட்ட ஃபண்டு இன்ஃப்ளோ வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் ஓகே அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இன்கேஸ் என்ன சொல்கிறது, ரீட்டைல் இன்வெஸ்டருங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் டிஏஎஸ் எவ்வளோது வாங்குவாங்களோ வாங்கிட்டு அதை நம்ம தலையில் கட்டினாங்கன்னா சரியாக போச்சு, நம்ம கவுந்து குப்பர் வச்சு படுக்க வேண்டியது தான். இதை எப்படி பார்க்கலாம்? மார்க்கெட் டோட்டலாக இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் பயாஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 300 புள்ளிகள் டவ் ஜோன்ஸ் விழுந்திருக்கு, அரௌண்ட் 1% கிட்ட, 0.70% அப்படின்ற பர்சன்டேஜ் கிட்ட. S&P 500 78.55 டவுன். அண்ட் தி நாஸ்டாக் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி மேலே போனதுக்கு ஒரு கரெக்ஷன் வரும் நாஸ்டாக். அதில் அப்படி வந்ததுன்னா ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு டிப் கிடச்சதுன்னா வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 2.21% நெகட்டிவ். ஐடி ஸ்டாக்ஸ் நாளைக்கு மண்டே ஒரு வெளுக்கு போகிறாங்க அப்படின்றது டிக்ளேர் ஆகுது. கிஃப்ட் நிஃப்டி நான் டைம் ஒரு 126 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 23,445. நிஃப்டி ஸ்பாட் என்ன சொல்கிறது, வியாழக்கிழமை முடித்தது 23,532. அங்கேருந்து 126 புள்ளிகள், 0.54%. இதெல்லாம் நம்மளுக்கு பர்சன்டேஜ் இல்லை, நம்மளால் விழுந்தானா 1%, 2%, சும்மா சல்லுன்ட்டு விழுவான். பரவாயில்ல, எவ்வளோ அடிக்கிறீங்களோ அடிக்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஓகே, மார்க்கெட் ஓவரால் செல்லிங் முடியல அப்படின்றது தான் பார்க்கலாம். இதாக கூட நம்மளுடைய ஜீரம் பவுல் அவருடைய ஸ்பீச் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு ரேட் கட்டும் இப்போ பண்ண போகிறதில்ல. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் பயாஸில் போகும். இஎஸ்ஐ குறைச்சா பேங்கிங் ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு போகிறதுக்கு உண்டான ரேஞ்சில் இருந்தது. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, எங்களுடைய மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு, அதனால் நாங்கள் இந்தியா என்ன சொல்கிறது, யூஎஸ் எக்கனாமியும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ நாங்கள் எதுவும் குறைக்கிற மாதிரி இல்லை, அடுத்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு டிசம்பருக்கு அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகும்? நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகுமா? என்ன ரேஞ்சில் டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது? நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த ட்ரெண்டை உடைக்கும்போது என்ன சொல்கிறது, ஹரிசாண்டல் சப்போர்ட்டை உடைக்கும்போது மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகும். ஓவரால் கரெக்ஷனை முடிக்கக்கூடிய ஜோன் ஒரு 23,151. இது தேர்ட் ஸ்விங் லோவாக இருக்கும். ஒரு ஸ்விங் அண்ட் தென் செகண்ட் ஸ்விங், எலெக்ஷனுடைய வால்டிலிட்டி, தேர்ட் ஸ்விங்க்கு இந்த இடத்துல மார்க்கெட் புல் பேக் ஆகணும். இன்கேஸ் மார்க்கெட் அங்கேருந்து ஃபெயில்டாகி ஃபால் ஆச்சுன்னா டிராஸ்டிக் டவுன்ஃபால் டிக்ளேர் பண்ணிட்டு போகலாம். மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனாக கொடுக்க போகுது அப்படின்றது வாங்கிறதுக்கு வாய்ப்புகள். ஆட்டோ செக்டார்ஸ்லாம் நல்ல பூமாக இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம், பொறுமையாக இருங்க. ஃபர்தர் கரெக்ஷன் வரட்டும், நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம். டீ சாப்பிட்ற மாதிரி, டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வாங்கக்கூடிய நேரம் இது. டீ சாப்பிட்ற மாதிரி, காஃபி சாப்பிட்ற மாதிரி, டிஃபன் கூட சொல்ல முடியாது, டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் பைசாவை சேர்த்து போடுவோம், சரிங்களா? டீ, காஃபி ஒரு 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான். இதை பிகைனர்ஸாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நிறைய நண்பர்கள் இறங்கிடுச்சுன்ட்டு வாங்குறீங்க. ஒரு ஃபாலிங் நைஃப் என்ன சொல்கிறது, மேலேருந்து விழுதுன்னா வெறுங்கையில் கத்தியை பிடிக்கிறீங்க அப்படின்றதுக்கு தான் டிக்ளேர் பண்ணணும். அதை விழுந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற சிக்னல் வராத ஒரு காலம் மார்க்கெட்டில் பெருமளவு பணத்தை எடுத்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கைண்ட்லி அட்வைஸ். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய சார்ட் ஒர்க் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இதை வாங்கலாமா அது வாங்கலாமான்றாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க, கரெக்ஷனாக முடிக்கிட்டோம். மார்க்கெட் செட் ஆஃப் செல்லிங்கை முடிச்சுட்டு ட்ரெண்ட் ரிவர்சல்ன்ற சிக்னல் வந்தால் நம்ம பைக்கு போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இங்கேருந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷனில் வந்தது, இங்கேருந்து ஒரு புல் பேக் ரேலி இவ்வளோ தூரம் தான் மேலே போகும், அதுக்கு மேலே போகாது. ஃபர்தராக உடச்சி கொடுத்ததுன்னா நம்ம ரேலியை கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா டெத்து கன்ஃபார்ம் கோபால் அப்படின்னு சொல்லியிருந்தோம். க்ளீனாக கோபால் வேலையை காமிச்சு விட்டான். வெயிட் பண்ணுங்கள், பொறுமை 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 கடலிலும் பெரிது அப்படின்றது தான் சொல்ல முடியும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பேஷன்ஸ் இல்லைன்னா சர்வே ஆக முடியாது. அண்ட் தென் மார்க்கெட் நிஃப்டி ஓவரால் கரெக்ஷனாக முடிக்கக்கூடிய ஜோன் இதுவாக இருக்கும். அதை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்டாப் ஆகணும்.
இந்த ஒரு ட்ரெண்டோடைய சப்போர்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இட்ஸ் குட், நல்லது. இல்லைனா மார்க்கெட் இன்னும் ஃபர்தர் கரெக்ஷனுக்கு வரும். இல்லைனா இப்படி மார்க்கெட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கலாம். இந்த சப்போர்ட் இது வந்து விக்கு தான். அப்போ அந்த விக்கை வந்து கன்சிடர் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த செல்லிங்கில் எனக்கு போதாது ராஜா, நான் ஃபால் ஆக போகிறேன்னா அரௌண்ட் ஒரு 22,551 வர்றதுக்கு உறுதி. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மினிமம் டைம் சப்போர்ட் இது வந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 22,700 22,800 ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு வருமா? அதுக்கு முன்னாடிலாம் சின்ன சின்ன சப்போர்ட் 22,356 இதெல்லாம் உடைச்சதுன்னா மார்க்கெட் ஃப்ரீ ஃபால் ரேலி தான். இன்கேஸ் யாருன்னா புட் ஆப்ஷன் பிரியர்கள் இன்றைக்கே சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு மைனர் சப்போர்ட் 23,300 வைங்களா. எஸ் 23,300. அந்த 300 ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை வந்துட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இட்ஸ் குட், ஹெல்த்தியாக மூவ் ஆகிடும், மேலே திரும்பிடும். இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்லாம் இருக்குது. இன்கேஸ் இது வந்து மார்க்கெட் மேலே உடைக்காமல் கீழே உடைச்சி ரீடெஸ்ட் ஆகிட்டும் ஃபர்தர் கரெக்ஷனுக்கு வரப்போகுதுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் இங்கே ஷார்ட் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் ப்ரீமியம் ஓவராக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு ஷார்ட்டுக்கு நீட்டு போனோன்னா ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளை வந்து ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீமியம்ன்றது மெல்ட் ஆகி ஒரு வாங்கக்கூடிய ஜோன் எதுவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கட்டும், இது மாதிரி ஒரு சைட்வேஸ் வரட்டும். இந்த சைட்வேஸில் எந்த ரேஞ்சுக்கு மேலே போலியோ அந்த ரேஞ்சில் தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். அப்போ தான் அங்கே ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். இங்கேருந்து விழுந்ததுக்கு வந்து ப்ரீமியம் வந்து தாறுமாறாக ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து நேக்குடு பை பண்ணுறதோ எட்ஜ் பண்ணுறதோ தப்பு வேலைகள் பண்ணாதீர்கள். நீங்கள் அடிக்க வேண்டிய ஜோன் வந்து நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம். ஷார்ட் பண்ணுறவங்க இந்த ஜோனை உடைக்கும்போது இந்த பியரிஷ் கேண்டலில் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது 24,600லேயே ஷார்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் வீக்லி கான்ட்ராக்ட்லாம் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகி மந்த்லி கான்ட்ராக்டாக மாறப்போகுது. இதுக்கு வந்து ஷார்ட் செல் பண்ணி FIS DIS அவங்களுடைய பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேஷை கன்வெர்ட் பண்ணி இருக்கிற பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரைட்டர்ஸ் இல்லையா அவங்க, அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஸோ பி பேஷண்ட் அப்படின்றது தான் சொல்லலாம். மார்க்கெட் 23,300 சப்போர்ட் எடுக்கலைன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டவுன்ஃபால். ஒரு 700 ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டுக்கு ஒரு 513 பாயிண்ட்ஸ் விழும். அதுக்கு கீழே மார்க்கெட் ஃப்ரீ ஃபாலாட்ட ஒரு விக்கு மாதிரி ஒரு 758 760 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை என்ஜாய் பண்ணலாம், அவசரப்படாதீங்க. சிக்னல் இன்னும் வரவில்லை, பட் வந்து செல்லிங் கிரிப் அப்படின்றது தான் சொல்லலாம். வீக்லி கன்ஃபர்மேஷன் வந்து நல்ல ஒரு கேண்டில், என்ன சொல்கிறது, கத்தி விழுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு பியரிஷ்க்கு உண்டான சிக்னல். இங்கேருந்து மார்க்கெட் ப்ரீச் பண்ணுச்சுன்னா தடத்துன்னு வரும். பி பேஷண்ட். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, என்ன சொல்கிறது, மேலேருந்து இவ்வளோ தூரம் இறக்கிட்டு வந்துட்டாங்க, 10% இறக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பர்சன்டேஜ், இன்னும் ஒரு 4% வைப் ஆனால் வைப் ஆகிட்டோம். என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் வைப். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பீக் ஹைலேயே சொன்னேன் 1,60,000 எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. பட் வந்து நான் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இல்லை, என்னுடைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக தான் நான் வச்சுருக்கிறேன். ஃபர்தர் விழுந்தாலும் நான் வாங்கிறதுக்கு ரெடி அப்படின்ட்டு நான் டிக்ளேர் ஆகிட்டேன். என்னுடைய மைண்ட் செட் ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே அனிமேஷன் கொடுத்துருந்தேன். ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்க புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். புக் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஆர் யூ லாங் டேர்ம் இன்வெஸ்டர், யூ ஷுட் வெயிட். மார்க்கெட் விழுந்துட்டு டுவர்ட்ஸ் மேலே போகும், நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ரேலியை எதிர்பார்க்கலாம். ஓகே. அண்ட் நிஃப்டி மிட் கேப் என்ன நடந்திருக்கு, மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிறவங்களுக்கு க்ரூஷியல் லெவல் மார்க்கெட் வந்து நல்ல தடத்தடன்னு அடிக்க போகிறாங்கன்றது தான் தோணுது. நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இது வந்து ப்ரைமரி ட்ரெண்டோடைய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகணும். அங்கே வந்து நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் இவங்களும் தப்பிப்பாங்க. இல்லைனா அவ்வளோதான், கதை முடிஞ்சது, கயா அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணிடலாம். இதை உடைச்சாங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் டிராஸ்டிக்கான ஃபால் வரும். என்ன சொல்கிறது, நல்ல ஒரு 1000 புள்ளிகள் 1500 புள்ளிகள் ஒரு 20-21% கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ தூரம் ஃபால் ஆகணுமா? அதுக்கு முன்னாடி இமிடியேட் சப்போர்ட்லாம் இருக்குது. ஒரு 7,900 ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்லாம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுமான்றது தெரியல. ஏன்னா டிராஸ்டிக்கான ஒரு ரேலி, எவ்வளோ பெரிய ரேலின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2023 இருந்து
இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 135% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. அதுக்குண்டான கரெக்ஷன் வந்தாக வேண்டும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிற நண்பர்கள் உஷாராக இருங்க. இது வரைக்கும் இது இவங்க உடைக்கிற மாதிரி தெரியல. பட் கேண்டல்ஸை பார்த்தா கீழே உடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது. வெயிட் அண்ட் சி. இந்த சப்போர்ட்டை உடைக்குமா? இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா மிட் ஸ்மால் கேப்பில் இருக்கிறவங்களுக்கு தர்மடி விழும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்போர்ட்டாக ஒவ்வொரு லைனாக ரயில் தண்டவாளம் மாதிரி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியது தான். எங்கே நின்று கரை சேருமா கரை சேராதான்றது பொறுத்து பார்த்து தான் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அண்ட் தென் மிட் கேப் என்ன பண்ணியிருக்கு, என்ன சொல்லலாம், எல்லாமே இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடையாது. க்ரீன் கலராக இருந்தால் அது புல்லுன்றது கிடையாது. ஒரு கேண்டில் என்கல்ஃபாவது ஆகணும். என்கல்ஃபில் அப்பர் சைட் விக் வச்சு கீழே பாடி வச்சுக்கிறதுனால இது டுவர்ட்ஸ் லோயர் லோ ப்ரெஷரை தான் காட்டுது. தெரியுதுங்களா? ஒரு லோ வந்ததுக்கு ஒரு ஹைக், ஒரு லோ வந்ததுக்கு ஒரு ஹைக், ஒரு லோ வந்ததுக்கு இதில் போய்ட்டு நம்ம ட்ராப்பில் ஏறுதுன்ட்டு இங்கெல்லாம் போய் வாங்கினா குமுறுன்னு குமுறிடுவாங்க. இதுதான் மார்க்கெட்டுடைய சினாரியோ. அண்ட் தென் மிட் கேப்பில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜோனை உடைச்சதுன்னா இப்போ இருக்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட்டை உடைத்தால் மார்க்கெட் தடதடவென்று கடகடவென்று அடுத்த சப்போர்ட்டாக எங்கே விழுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 13,000 ஒரு காலம் ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இமிடியேட் சப்போர்ட்டுன்றது ஒரு பிரீத்னஸ்க்கு வெயிட் பண்ணி ஒரு புல் பேக் ரேலி மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான சப்போர்ட் 14,175. இந்த 14,175 அண்ட் தென் ஒரு 13,000 இதுதான் சப்போர்ட்ஸ். இந்த ரேஞ்சை உடைக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் இது ப்ரீச் பண்ணிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிடுச்சு. நம்ம இந்த சப்போர்ட்டுக்கு தான் சொல்லியிருந்தோம் இப்படி ஒரு டயக்னல் மைனர் ட்ரெண்டுக்கு ஒரு டயக்னல் சப்போர்ட் கொடுத்துருப்போம். இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும்னுட்டு இந்த இடத்துல வந்தோடனே ஒரு புல் பேக் ரேலி. இந்த புல் பேக் ரேலி அதுதான் சொல்கிறது, விழுந்தால் ஒரு புல் பேக் ரேலி வரும். இந்த புல் பேக் ரேலியில் போய் மாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோம். மறுபடியும் கீழே மார்க்கெட்டை உடச்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் திங்ஸ். பார்த்து சூதானமாக இருந்து கொள்ளுங்கள். பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். லார்ஜ் கேப்பில் இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள். கீழே வந்தாலும் வாங்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது சார், நான் அவ்வளோ சீக்கிரத்தில் எக்ஸிட் பண்ண மாட்டேன், நான் ஒரு கோல் ஒரு பேஷண்ட்டோடு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க யூ கேன் வெயிட். பேஷண்ட் இல்லாமல் அடுத்த மாதம் தேவைக்குண்டான பணம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் தேவைக்குண்டான பணத்தை எடுத்து போட்டவங்களுக்கு மார்க்கெட் லாஸஸை தரும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் உங்கள் டிசிஷனை நீங்கள் தான் மேக் பண்ணணும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் தான் சொன்னீங்களே சார் அப்படின்னுடுவீங்க. சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். நன்றி, வணக்கம்.